வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை வைத்து சத்தமாய் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே நீ தந்த மகிமையான ஆலயத்திலே உம்மை நோக்கி வந்து காத்திருக்கிறபடி ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை ஒரு விஷயம் இவர்களுக்குள்ளே அனுப்புவீராக. வார்த்தை ஒரு விஷயங்களை நிரப்பட்டும். வார்த்தை ஒரு விஷயங்களை உருவாக்கட்டும். வார்த்தையினாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட ஒரு விஷயங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடிமையை மறைத்து ஜனங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் நீ விருத்தி அடைவதற்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேலர் யார்? இஸ்ரவேலர் யார்? நாம் தான், இல்லையா? ஆமா, இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய ஜனம், என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றவர்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த மகிமையான பரிசுத்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே கர்த்தருக்குள்ளாய் பலமாய் வாழுகிறவர்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. எனவே நாம் வாசிக்க கேட்ட உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் நீ விருத்தி அடைவதற்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவர் வேண்டிய மட்டும் எல்லா நன்மையினாலும் நம்மை நிரப்புகிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறவராகவும் என்ன செய்கிறார்? இருக்கிறார்.
நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுவதும் உண்டு. நீ இப்படி படித்தால் இப்படி ஆகிவிடலாம் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு பிராயத்திலே நீ என்ஜினியர், நீ டாக்டர் அப்படின்னு சொல்லியே சாப்பாட்டை ஊட்டி என்ன செய்தோம், வளர்த்துட்டோம் இல்லையா? நம்மையும் அப்படி தான் என்ன செய்தாங்க, வளர்த்தார்கள். ஒருவேளை ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, we are very concerned about our children. நாம் நம்முடைய குழந்தைகளை குறித்து மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்படுகிறபடியினாலே எதிர்காலத்தை சொல்லியே நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோம், வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் நீங்களும் நானும் நன்றாக இருக்கும்படிக்கு அவர் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை சங்கீதம் 91 சங்கீதம் 91 நாம் வாசிக்கின்ற பொழுது 14ஆம் வார்த்தை சொல்லுகிறது, அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் உங்களையும் உங்களோடு கூட இருக்கிற யாவரையும் நன்றாய் இருப்பதற்கும் நீங்கள் விருத்தி அடைவதற்கும் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, those who love the Lord, those who love the Lord. நம்ம ஆராதனைகளை பொறுத்த அளவில் சண்டே பெரும் கூட்டம், ஃப்ரைடே ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறார்கள். அதற்கு முதலான காரணம் என்னவென்றால், சிலர் கடினமாய் உழைக்கிறபடியினாலே அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக என்ன செய்கிறார்கள், கடந்து வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, those who love the Lord, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரிலே வாஞ்சையாய் காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து வருகிறார்களோ, அவரை முன்னிறுத்தி நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் வழிபோக்கனை ஒருபோதும் ஆசீர்வதிப்பது இல்லை இல்லையா? அப்போ ஆண்டவரை நாம் ஆழமாய் நேசிக்கின்ற பொழுது, நான் ஆண்டவரை ஆழமாய் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் எனக்கு தந்த மகிமையான ஆலயத்திற்குள்ளே நான் கடந்து வருகின்ற பொழுது, பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே வந்து நான் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை விருத்தி அடையவும் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொள்ளுகின்ற பொழுது, those who delight in the law of the Lord. ஒருவேளை சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? எத்தனை பேர் காலையிலே எழுந்து வீட்டில் வேதாகமம் வாசித்தோம் இல்லையா? ஆமா, சிலர் இருக்கிறோம். ஆனால் அநேகர் என்ன செய்யல, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கவில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்களோ, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் அனுதினமும் வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய அன்றாட செயல்பாடுகள், உன்னுடைய கரத்தின் கிரியைகள், உன்னுடைய கரத்தின் செயல்பாடுகள், உன் கைகளின் பிரயாசங்கள் நித்தமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் you must read the Bible every day. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்க வேண்டும், பிரியமாய் வாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது.
என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் ஆசிரியர்கள். நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது டெய்லி குடும்ப ஜெபம் உண்டு, காலை உண்டு, மாலை உண்டு. அதில் ஒரு பாடலை பாடுவார். என்னுடைய பெற்றோர் ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்குள்ளே நாங்கள் 5 பேர் என்ன செஞ்சிடணும், எழுந்து வந்து விட வேண்டும். வரவில்லை என்றால் அதுக்கப்புறம் அது நரக வேதனை தான். அடி தாங்க முடியாது, அடி என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் ஒரு பாடலை பாடி முடிப்பதற்குள்ளே நாங்கள் வந்து விட வேண்டும். பெரும்பாலான பாடல் எது இருக்குன்னா, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, அந்த பாடலை பாடுவாங்க. எத்தனை மணிக்குன்னா 4 மணிக்கு பாடுவாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. ஸோ எல்லாரும் வந்துடணும், எல்லாரும் என்ன செஞ்சிடணும், வந்து விட வேண்டும். ஜெபத்திற்கு வரலவென்றால் அன்னைக்கு காலை உணவு கிடையாது. பயங்கரமான எங்கள் தகப்பன் ரொம்ப அடிப்பாங்க, ரொம்ப என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் இல்லையா. இன்றைக்கு ஒருவேளை அந்த ப்ரேயர் முடிந்த பின்பு கட்டாயம் சங்கீதம் என்ன செய்யணும், படித்து கொஞ்சம் வசனத்தை என்ன செய்யணும், ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ வி ஆர் லிவிங் இன் த சயின்டிஸ்ட் வேர்ல்டு இல்லையா. அனுதினமும் ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கி ஓடுகின்ற, அதை நோக்கி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம், வழிநடத்தி கொண்டே இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே, ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, நீ அவைகளை குறித்தே பேசுவாயாக இல்லையா. வீட்டில் வசனத்தை குறித்து என்ன செய்யணுமா, பேசணும். அது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். நம்முடைய பேர பிள்ளைகள் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஒருவர் அப்படி நான் அந்த கர்த்தருடைய வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் செழிப்புள்ள நாட்களுக்குள்ளே, செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அவர் உங்களை அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயினின்று பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை நீ கவனமாய் வாசித்து தியானித்தால் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம், பைபிள் தினமும் என்ன செய்யணுமா, வாசிக்கணும். அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானம் என்பது சில வார்த்தைகள் நம்மளோடு ரொம்ப ஆழமாக என்ன செய்யும், பேசிக்கிட்டே இருக்கும். அதை குறித்து நான் தியானிக்க வேண்டும். ஒருவேளை இதிலிருந்து நாட்கள் நான் அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதும், இந்த பரிசுத்த வேதாமத்தை மற்ற நாட்களை விட இந்த நாட்களிலே அதிகமாய் வாசித்து தியானிப்பதும் அது ஆண்டவருக்கு பிரியம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே அனுதின ஜீவியத்திலே இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் உன் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ செய்கின்ற பணியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளமாக நான் ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தை நித்தமும் வாசித்து என்ன செய்யணும், தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் எல்லைகளை விரிவாக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் இதே சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 112:1 சொல்லுகிறது, Happy are those fear the Lord who delight in his commandment என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை ஆண்டவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை நன்றாயிருக்கும்படியாய் நடத்துகிறார் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக வாசிக்கிறோம். ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே, அவைகள் நாம் கடைபிடிக்க வேண்டியதே என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் ஆழமாய் வேரூன்றும்படியாய், ஒரு விசுவாசி கர்த்தருடைய வழியிலே பலமாய் நடக்கும்படியாய், இந்த உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தரை முன்னிறுத்தி நடக்கும்படியாய், கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு நேராய் நாம் நடக்கின்ற பொழுது
ஆண்டவர் நம்மை இம்முக்கிய ஆசீர்வாதங்களினால் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கற்பனை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் கர்த்தருக்குள் ஆழமாய் காணப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேரூன்றி என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே பலமாய் வாழுகிற அனுபவம். எப்படி நோவா ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்களோ, அவ்விதமான ஒரு பெரிய உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் கற்பனைக்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே மிகுந்த பலனை கொடுக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே அவன் போயிருந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தபடியினாலும், அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு பலமாய் வாழ்ந்தபடியினாலும் ஆண்டவர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இஸ்ரவேல் ஜனங்களாகிய, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசிக்கின்ற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கின்ற அந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது, கர்த்தர் நீங்கள் நன்றாயிருக்கும்படியாகவும் நீங்கள் விருத்தி அடையும்படியாகவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து அதை வாசித்து வாசித்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தையிலே கவனமாயிருந்து அதை நீங்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதும், நீங்கள் உங்கள் நிலைக்கால்களிலே எழுதி கொள்ளுகின்ற பொழுதும், அதை ஞாபகக்குறியாய் உங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளுகின்ற பொழுதும் கர்த்தர் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, ஒருவேளை கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை நேசித்தாரோ அப்படியே நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? நேசிக்க வேண்டும். வாசிக்க கேட்ட பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னபோது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆதி திருச்சபையார் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையாக, ஒரு விசுவாசியாக காணப்பட்டபடியினாலே அவர்கள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே பலமாய் அசைவாடி கொண்டிருந்தார். அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கற்பனை என்பது, நான் அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் அன்னதானம் வழங்கினாலும் சரி, நான் என்னுடைய சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, அல்லது நான் அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை, தீர்க்க தரிசனங்களை உரைத்தாலும் சரி, அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உலகத்திலே நாம் அநேகரை பார்க்கிறோம். அன்னை தெரசா அம்மையாரை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது, இல்லையா? ஒருவேளை அவர்கள் பிற தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்திற்கு கடந்து வந்து தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து என்ன செய்தார்கள்? பராமரித்தார்கள். குடித்து வெறித்து தெருவிலே விழுந்து கிடந்த மனிதர்களை எடுத்து பராமரித்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து அவர்களை மறுபடியும் வீட்டிற்கு என்ன செய்தார்கள்? அனுப்பி வைத்தார்கள். கொல்கத்தா பட்டணத்திலிருந்து ஒருவேளை அந்த பட்டணத்திற்கு 40 கிலோமீட்டர் வெளியே நாம் செல்லுகின்ற பொழுது, ஒருவேளை லெப்ரசிஸ், ஒருவேளை இந்த தொழுநோயாளிகளை கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் அளவில் நல்ல கட்டடங்களை கட்டி அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து அவர்களை பராமரித்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளை நாம் இன்றைக்கு என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால்,
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை அன்னை தெரசா அம்மையார் கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் சொல்லுங்க தேவனை அறியான். அன்பு இல்லை என்றால் எனக்கு இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, இல்லையா? எனவேதான் ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம், அவரை ஆழமாய் நேசிப்போம், அவருடைய வேதத்தை வாசித்து வாசித்து தியானிப்போம், கற்பனைகளின் வழியாய் ஓடுவோம். வேதம் சொல்லுகிறது, சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை கை கொண்டு நீதியாய் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே நாம் நீதியாய், சமாதானமாய், அன்புள்ளவர்களாய் வாழுவோம். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இவைகளின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் இருக்க பண்ணுவார், உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். ஆமீன், ஆமீன். நாம் யாவரும் எழுது நின்று கீதங்களுக்கு கீர்த்தனைகள் 125, ஆராதனை கீதங்கள் 57வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களுக்கு